Please subscribe Sadhguru Sai Creations. மனுஷனை ஃப்ரிட்ஜுக்குள்ளார கொண்டு போய் உள்ளே வைக்கணும். அவன் பார்த்தீங்க அப்படி சிரிச்ச முகத்தோட இருக்கடா அப்படின்னு சொல்லி வச்சுட்டிங்கன்னா அப்படி சிரிச்ச முறையாக இருப்பாங்க. நீங்கள் திறந்தீங்கன்னா அதேமாதிரி சிரிச்ச முகத்தோட ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, ஆனால் உயிர் இருக்காது. புல்லுருவி ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி தான் சதை திரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஆரம்பித்து அதோட குருத்து மாதிரி அது தனியாக ஒரு இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஆபத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபத்து கிடையாது, ஆனால் அசிங்கம். நம்மளுடைய சிந்தனை சரியாக இல்லை, இல்லைன்னா நம்ம சரியான இடத்தில் இல்லை, சரியான உணவு உண்பதில்லை, இந்த கொழுப்புகள் அடைச்சிருந்தாலும் சின்ன சின்ன நரம்புகளில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் லெவல் எப்போ கட் ஆகுதோ அப்போ இந்த இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து போடும் பொழுது மிகப்பெரிய நல்ல ரிசல்ட் இருக்கும். இது நார்மலாகவே ஸ்கின்னுக்கு நல்லது, ஒரு நல்ல ஒரு க்ளோ இருக்கும். எப்போதும் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப எளிமையான ஒரு ஃபார்முலா. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. நிறைய பேர் கேட்டுக்கிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த பார்த்திங்கன்னா மரு அப்படிங்கிறது வேறு, ஸ்கின் டேக்குங்கிறது வேறு. பார்த்திங்கன்னா ஸ்கின் டேக்னா அடிப்படி பொட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நிறைய கழுத்து ஃபுல்லாக இருக்கும், ஃபேஸில் இருக்கும். இது அழுக்குனால வருது எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை, ரத்த ஓட்டம் சரியில்லாத காரணத்தினால் வரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா தூங்காமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஏன்னா பிளட் பிளாக்ஸ்னு பேர். எல்லா நுண்ணிய நரம்புகளிலும் பார்த்திங்கனாக்கா அப்படியே சீராக அழகாக பிளட்டு ஸ்லோத்தமாக போய்ட்டுருக்கும். ஆனால் ஸ்லோத்தமாக போகாமல் எங்கே கட்டிப்பட்டு தட்டு தடங்கி நிற்கிதோ அப்போ இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளே இதுக்கு மிக மிக காரணம். உடம்புல மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய மனசு சார்ந்த ஸ்ட்ரெஸ்ஸு சார்ந்த விஷயங்களும் இதற்கு காரணமாக அமைகிறது. அதேமாதிரி ஒர்க் பண்ணுற இடம், இந்த ஒர்க் பண்ணுற இடத்துல என்னென்னு கேட்டிங்கனாக்கா மிக மிக விஷயம் கெமிக்கல் சார்ந்த விஷயம். அதேமாரி உட்காந்து ஒரே இடத்துல ஏசியில் உட்காந்துருந்தா கூட இந்த பிரச்சனை வரும். எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க ஏசிலேயே உள்ளே உட்காந்துருக்கோம், நமக்கு வந்து வேர்க்காமல் இருக்கிறது தான் பிரச்சனையே. ஏன்னா வேர்த்துக்கிட்டே இருந்துச்சுனாக்கா உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹோலில் வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும், அதில் ஏர் போய்கிட்டே இருக்கும், ஆக்சிஜன் போய்கிட்டே இருக்கும், மினரல்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஏசியில் எந்த ஒரு நிகழ்வும் நடப்பதில்லை, நீங்கள் சில்லுன்னு இருப்பீங்க, அவ்வளோதான். அடிக்கடி ஹீலர் பாஸ்கர் ஐயா சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனை ஃப்ரிட்ஜுக்குள்ளார கொண்டு போய் உள்ளே வைக்கணும். அவன் பார்த்திங்க அப்படி சிரிச்ச முகத்தோடு இருக்கடா அப்படின்னு சொல்லி வச்சுட்டிங்கன்னா அப்படி சிரிச்ச முறையாக இருப்பாங்க. நீங்கள் திறந்தீங்கன்னா அதேமாதிரி சிரிச்ச முகத்தோட ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, ஆனால் உயிர் இருக்காது. அதேமாரி தான் நம்ம உடம்புல ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே செத்துரும், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய, நீங்கள் ஏசிலேயே உட்காந்துருந்தீங்கன்னா நல்லா சிரித்த மாதிரி இருக்கும், ஆனால் செல்லெல்லாம் செத்து போயிடும். ஸோ இதுதான் மிகப்பெரிய முக்கியம், இந்த மறு வரத்துக்கு காரணம். அதே மாதிரி ஸ்கின் டேக் வரதுக்கான காரணங்கள்லாம் இதுதான். இதுக்கான ஒரு தீர்வு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கஸ்தூரி மஞ்சள் ப்ளஸ் துளசி. 50 கிராம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் எடுத்துக்கோங்க, 100 கிராம் துளசி பவுடர். நீங்கள் துளசியை அரைச்சி நீங்கள் வந்து பேக் மாதிரி போட்டாலும் ஓகே தான், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். துளசி இல்லாத பட்சத்தில் துளசி பவுடர், மஞ்சள் பவுடர் எடுத்துக்கோங்க. இல்லைனா நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா துளசியை என்ன பண்ணுறீங்க, அம்மிலேயோ இல்லைனா நீங்கள் இந்த கல்வம், குட்டி குட்டி கல்வம்லாம் இப்போ நிறையாவே வந்துருச்சு, அரைச்சி அதில் 100 கிராம் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு ஒரு 50 கிராம் மஞ்சள், நீங்கள் மஞ்சள் புதுசாக அடிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா நல்ல குவாலிட்டியாக வாங்கி போடணும், அவ்வளோதான். மஞ்சள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கோங்க. வித்தின் 1/2 hour போட்டு பாருங்கள், டக்குன்னு அந்த ஃபேஸ் டேக்லாம் விழுந்துடும். ஒரே ஒரு டேக் விழுந்தாலும் அதோட முடிச்சுகள் பார்த்திங்கன்னா அங்கே ஃபேஸில் அப்படியே ஒன்று இருக்கும். ஒன்று க்யூர் ஆகி விழுந்துச்சுனாலும் அந்த அத்தனையுமே விழுந்துடும். அதான் ஃபேஸ் டேக்கோடைய மிகப்பெரிய நல்ல விஷயம். ஒன்று க்யூர் ஆகிடுச்சுன்னா மற்ற எல்லாமே போட்டுன்னு விழுந்துடும். ஏன்னா ஒன்றோட ஒன்று பார்த்திங்கன்னா அதோடைய கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். மறு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ரத்த ஓட்டத்தில் காரணமாக, அதாவது தடைப்படும் பொழுது அதை பார்த்திங்கன்னா சின்ன ஒரு க்ரோத் மாதிரி ஃபார்ம் ஆகி, எப்படி ஒரு செடி களைகளில் புல்லுருவி ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி தான் சதை திரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஆரம்பித்து அதோட குருத்து மாதிரி அது தனியாக ஒரு இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஆபத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபத்து கிடையாது, ஆனால் அசிங்கம். இது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா துளசி மஞ்சள், ஆண்களாக இருக்கட்டும் துளசி மகிழம்பூ ரெண்டும் எடுத்துக்கலாம். மகிழம்பூ வந்து நாட்டு மருந்துகளே கிடைக்குது, அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல். துளசி 100 கிராம், மகிழம்பூ 100 கிராம். ஆண்களுக்கு இந்த மாதிரி நிறையா இருக்கும்போது அரைச்சி அழகாக நீங்கள் போட்டு இருந்தீங்கன்னா போதும். ஃபேஸில் அதெல்லாம் மறுலாம் இருந்த இடத்துல இல்லாமல் காணாமல் போயிடும், ஃபேஸ் டேக் காணாமல் போயிடும். பெண்களுக்கு துளசி மஞ்சள், இந்த காம்பினேஷனில் 2 பேரும் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, சாதாரணமாகவே நீங்கள் வந்து ஜென்ரலாகவே இது யூஸ் பண்ணிங்கனாக்கா ஃபேஸில் இருக்கக்கூடிய பொலிவு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஃபேஸ் பேக்கை கூட நீங்கள் போட்டுக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷனையும் கொடுக்கும். ஆக இங்கேருந்து நம்மளுடைய தொண்டைகள், கழுத்துகள் பக்கத்துலலாம் பார்த்திங்கனாக்கா இந்த பருவம் அதிகமாக பார்க்கலாம். ஸோ முளைக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அழுக்கு தான் அப்படிங்கிற காரணம் கிடையாது, அதுவும் ஒரு காரணம். நம்மளுடைய சிந்தனை சரியாக இல்லை, இல்லைன்னா நம்ம சரியான இடத்தில் இல்லை, சரியான உணவு உண்பதில்லை, இந்த கொழுப்புகள் அடைச்சிருந்தாலும் சின்ன சின்ன நரம்புகளில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் லெவல் எப்போ கட் ஆகுதோ அப்போ இந்த இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இது ஸ்கின்ல காட்டுது.
உடல்லையும் உள்ளேயும் இருக்கும் அந்த மாதிரியான முடிச்சுகள். இந்த முடிச்சுகள் கொழுப்பு கட்டிகள் ஃபார்ம் ஆகிறதுலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரத்த ஓட்டம் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா எங்கேருந்து உள்ளே இருக்கிறது நமக்கு தெரியல, வெளியில் இருக்கக்கூடிய பரு மாசு இந்த மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஸோ ஸ்கின் டேன், அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டேகு, அதேமாரி மருக்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கிறதுனால இதை ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான். துளசி அவசியம், 2 பேருக்குமே துளசி. ஆனால் ஃபீமேலுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மஞ்சள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கலாம். ஜென்ஸ் மஞ்சள் பூச முடியாத காரணத்தினால தான் நான் மகிழம்பூவே சூப்பராக இருக்கும். ஸோ அது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது, இல்லை பவுடராகவே கிடைக்கிது. வாங்கி ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி பன்னீர் இல்லைன்னா உங்களுக்கு தண்ணியிலே மிக்ஸ் பண்ணலாம். இதுமாரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் போட்டாலே போதுமான விஷயம். வெளியிலலாம் சுற்றக்கூடிய அழுக்குகள், அதேமாரி ஸ்கின்ல பழிஞ்சிருக்கக்கூடிய இந்த எண்ணெய் பிசுக்குகள், அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மரு ஃபேஸ் டேக் இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா அது போட போட சரியாயிடும். ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வாரத்திலே கொட்டிடும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது அந்த ரூட்டோடைய டென்சிட்டியை பொறுத்து இருக்குது, அதோட ஆழத்தை பொறுத்து இருக்குது. ஸோ அதோட பரவல் இருக்கும். ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கின் டைப் வேறு மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஈஸியாக ஊடுருவும், சில பேருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால் போட்டு ஒரு 2-3 நாள் எல்லாம் ஒன்றும் சரியாகலைன்னு விட்டுறாதீங்க. தொடர்ந்து போடும் பொழுது மிகப்பெரிய நல்ல ரிசல்ட் இருக்கும். இது நார்மலாகவே ஸ்கின்னுக்கு நல்லது, ஒரு நல்ல ஒரு க்ளோ இருக்கும். எப்போதும் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப எளிமையான ஒரு ஃபார்முலா. ஸோ இதுமாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாமா, எத்தனை டேக் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவீங்க, இல்லைன்னா கிள்ளி விட்டுடலாமா? கிள்ளுற இடத்துல எல்லாம் அந்த இது ரத்தம் பரவும். எங்கெங்கெல்லாம் ரத்தம் படுதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பி வளர ஆரம்பிக்கும், அது பரவ ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணணும்னா ஒரு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பவுடர் மாதிரி பேட்ச் மாதிரி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ரூட்டும் பார்த்திங்கன்னா பட்டு போயிடும். இப்போ ரூட் கட்டு போச்சுன்னா இப்போ ஒரு 2-3 இது மெயின் நரம்புகளில் விட்டு போச்சுன்னா மீதி எல்லாம் படப்படன்னு பொட்டுன்னு டக்குன்னு எல்லாம் கீழே விழுந்துடும். சீக்கிரமாகவே எங்கே போச்சுன்னே தெரியாமல் போகும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆண்களுக்கு வெளியில் சுற்றுறாங்க, அதேமாதிரி வெயிலே சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த பிளாக்கிஷ் பட்டு இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்கின் டேன் ஆகிறது எல்லாமே இது வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்குடைய பிஸ்னஸே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்காக இருக்குது, இல்லைன்னா அடுத்தவங்கள போய் பார்த்து பேசுகிறவங்களா இருக்குது, இல்லைன்னா கலைத்துறைகளில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா பார்த்திங்கன்னா ரிசப்ஷனிஸ்டாக இருப்பாங்க. அவங்களாம் ஒரு அட்ராக்ஷன், ஒரு நல்ல ஒரு பொலிவான ஒரு ஃபேஸ் வேணும் இல்லையா, அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. துளசி என்னைக்கு உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கொடுத்துருக்கு? மஞ்சள் எப்பொழுதுமே பார்த்திங்கனாக்கா மஞ்சள் சில பேருக்கு போடும்பொழுது லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும், பயந்துட தேவையில்லை. நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் பேக்கெட்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னாலே இப்போ இருக்கும், இதில் வந்து எரியும் பயப்பட வேணானே போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் லென்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் கண்ணுக்கு தெரியாத புண்ணு இருக்கும், வைரஸ் இருக்கும். அப்போ இந்த மஞ்சள் போடும்போது கொஞ்சம் எரிச்சல் இருக்கும். அது தொடர்ந்து கண்டினியூவாக போடும்பொழுது அது எரிஞ்சு ஆறிடும். உடம்புல ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு டென்ஷன் போட்டால் எரிய தானே செய்யும், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஆறிடும். அதே மாதிரி தான் மஞ்சள் போடும்பொழுது எரிச்சலாக இருக்கே நம்ம ஒத்துக்கலை நினச்சிடாதீங்க. துளசியோட மஞ்சள் சேரும்பொழுது மிக அற்புதமான ஒரு வசீகரம் தோன்றும். இது இல்லாமல் கண்ணடி பட்டுச்சுன்னா என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் டல்லாகிடுச்சுன்னு சொல்லுவாங்களே, அதுவும் போயிடும். ஸோ ஏன்னா மஞ்சளுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டாக மல்டி பர்பஸாக யூஸ் ஆகிறது தான் இந்த ஃபேஸ் பேக். ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாரும் கேட்ட ஒரு விஷயந்தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக இதுக்கான தீர்வு இந்த டிப்ஸில் இருக்குது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.